அலைச்சல், ஒரே டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கூலாக பேசுவேன். ஆமென். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரே ஒரு ஜெபம்தான். ஆண்டவரே, எத்தனை மேடைகளுக்கு நான் போய் நிற்கிறேன் என்பது எனக்கு முக்கியமல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நான் போய் நிற்கிறேனா என்பது தான் மிக மிக முக்கியம். நீர் இருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போக வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவுதான் என்னுடைய ஜெபம். நீர் இருக்கிற இடத்திற்கு. என்னை போல சுவிசேஷகர்களுக்கு கடைசி நிமிஷங்களில் தான் கூட்டங்கள் எல்லாம் வேகமாய் வந்து அமையும். இங்கே வா, அங்கே வா. அப்படி இருந்து அப்படி யோசித்து கொண்டு இருக்கும்போது தான் அருமையான அண்ணன் அவர்கள் கால் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து நம்மளை கூப்பிடுறாருன்னு. அண்ணன் பாஸ்டர் ஸ்டுவர்ட் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அவரு கூடயே போயிடுவாங்க. நாங்கள்லாம் கீழே உட்காந்து அண்ணன் பேசுகிறத அப்படியே பார்ப்போம். ஆனால் அண்ணன் எங்களை பார்க்கவே மாட்டார். அவர் முடித்த உடனே அவர் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு உள்ளாக அடங்கி இருந்து இன்றைக்கு ஒரு சபையை நடத்தும்படி கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். நல்ல தேவ மனிதர்கள், நல்ல தரிசனம் உள்ளவர்கள் நம்மை நடத்துவது அது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தரிசனத்தோடு உற்சாகப்படுத்தி என் மக்கள் விடுதலையாக வேண்டும், கர்த்தர் தொட வேண்டும், கர்த்தர் மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், சபையை குறித்ததான ஒரு வாஞ்சையோடு நடத்துகிற தேவ மனுஷனோடு கூட நீங்கள் தோள் கொடுத்து நிற்பது உங்களுக்கு பாக்கியம். ஆமென். அப்படி நிற்கிற உங்கள் ஒருவரையும் கர்த்தர் ஒரு நாளும் மறந்தே போக மாட்டார். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். ஆமென். நீங்கள் எந்த அளவுக்கு தோள் கொடுத்து நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மங்களகரமாய் மாற்றுவார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு கர்த்தர் கொண்டு வருவார். காரணம் என்ன? ஊழியக்காரனோடு கூட நிற்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் இருப்பதை காட்டிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக கர்த்தருடைய வல்லமை. ரிகா பஷந்தராமா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவிகள், பிசாசின் கட்டுகள் வெளியேறுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. யாரும் சும்மா இருக்க கூடாது, யாரும் சும்மா இருக்க கூடாது. இது நீ சும்மா இருக்கிற நேரம் அல்ல. நீ இருக்கிற இடத்தில் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி, நன்றி என்று சொல், நன்றி என்று சொல், நன்றி என்று சொல். நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி நிற்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மீது வெற்றி சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இப்பொழுது நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்றோ வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டிய உனக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இன்றைக்கும் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஆனால் அது உன்னுடைய திறமை அல்ல, அது கர்த்தருடைய கிருபை. என்றோ முடிய வேண்டிய வாழ்க்கை அநேகருக்கு உண்டு.
என்றோ மரித்து மண்ணோடு மண்ணாக வேண்டிய அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் கட்டி எழுப்பி உன்னை உட்கார வைத்திருக்கிறாரே. அது கிருபை, அது கிருபை, அது கிருபை, அது கிருபை. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய். அறியப்படாத ஜாதியை நீ வரவழைப்பாய். ஹalleluya. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. ஓ நான் மறக்கவே இல்லை, நான் மறக்கவே இல்லை. அவர் உன்னை வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. ஓ thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினார் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையினார் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த உணர்ந்து சொல்லுவோம், உணர்ந்து சொல்லுவோம். எஸ் லார்ட். மறவாதே. இளமை கழுகு போல இல்லாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த thank you Lord. ஓரா கமல சந்தரே ஓரா கதரபக்க சச்சரகதடியாதரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும், நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையிலே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி, எஸ் லார்ட், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த, ஆமென். சபையின் சத்தம் உயரட்டும். ஓ, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவின் கரம் நம்மத்தில் இறங்கி வருவதாக ஒரு அசைவை ஏற்படுத்தட்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி, 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 நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே, மறவாதே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அசைவாடுதலுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிக நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை பிரதர், அதிக நேரம் ஜெபிக்கணும்னு ஆசை. ஆனா சபையில ஜெபிக்கிற மாதிரி வீட்டுல போய் ஜெபிக்க முடியல என்னால. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால மேல வர முடியல பிரதர். ஜெபிக்கணும்னு ஆசை, ஆராதிக்கணும்னு ஆசை, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசை. ஆனா செய்ய முடியாதபடி ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம் என்னை கட்டி வைத்திருக்கிறது என்று சொல்லி போராட்டத்தோடு வந்திருக்கிற 3 சகோதரிகளை நான் பார்க்கிறேன். ஹalleluya. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் சொல்லுகிற அந்த 3 நபர் உள்ளே இருந்தால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஹalleluya. நான் சொல்லுகிற அந்த 3 சகோதரிகள், ஓ, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆனால் முடியாமல் நான் கட்டப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தோடு கை உயர்த்தி நின்று கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை பாய்ந்து இறங்குவதாக, பாய்ந்து இறங்குவதாக ராஜா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அடியனை மறைத்து நீர் பேசும், உங்க நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. இன்று நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:17. இந்த கோலையும் உன் கையில் பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஹalleluya. இந்த கோலையும் உன் கையில என்ன பண்ணணுமா? பிடித்து கொண்டு போகணும். ஆமென். பிடிக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் வைக்காத வெயின்னு சொல்லல, பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை போட்டு உனக்கு வேலைக்காரனை வச்சுக்கோன்னு சொல்லல, பிடிக்கிறதுக்கு வண்டி வச்சு கொண்டு வான்னு சொல்லல. அது உன் எங்கே இருக்கணும்? உன்னோட கையில் இருக்க வேண்டும். ஆமென், ஹalleluya. இந்த கோலை வைத்துதான் இந்த மோசே என்ன செய்ய போகிறாராம்? அடையாளங்களை எல்லாம் செய்ய போகிறார். ஆமென். இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து போகும்பொழுது உங்கள் ஒவ்வொருடைய கரத்தில் ஒரு கோலை கொடுத்து அனுப்ப போகிறேன். ஆமென். அந்த கோலை வைத்துதான் உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள், உன் தெருவின் சூழ்நிலைகள், இந்த ஊரின் சூழ்நிலைகள், இந்த பாண்டிச்சேரியுடைய சூழ்நிலைகளை அதை கொண்டுதான் நாம் அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து கர்த்தர் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya.
இந்த கோல் எப்படிப்பட்ட கோல்? 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:2-3. விலகி ஓடினான். அடுத்தது என்றார். திரும்பவும் அது கோலாய் மாறினது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? என்ன இருக்கிறது உன்னுடைய கரத்துல? அவன் சொல்றான், என் கையில ஒண்ணுமே இல்லை சாமி, என் கையில் இருக்கிறது ஒன்னே ஒன்று, இந்த கோல் மட்டும்தான். இந்த கோல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி தன்னிடத்தில் இருந்ததை அவன் தேவனுடைய சமூகத்தில், ஆமென் சொல்ல மாட்டீங்களே, உள்ளதை உள்ளபடி தேவனுடைய சமூகத்தில் சொல்ல வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இருக்கிறதை இருக்கிற மாதிரியே சொல்லணும். அதை ஜோடித்து அழகு பார்த்து இஷ்டத்துக்கு வார்த்தைகளை போட்டு தேவ சமூகத்தில் பேசுவதல்ல, உள்ளதை உள்ளபடி சொல்லுவது ஆண்டவருக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் இருப்பது ஒரு கோல் தான் ஆண்டவரே, இந்த வெறும் கோல். இந்த கோலால ஒண்ணும் பண்ண முடியாது, சும்மா ஏதோ கையில வச்சிருக்கேன். இந்த வனாந்தரத்தில் சுத்தும் போது ஏதாவது கொடிய விஷ பாம்புகள் வந்தாலோ, ஏதாவது மிருகங்கள் வந்தாலோ, ஏதாவது அச்சுறுத்துகிற காரியம் நடந்தாலோ, என்னை பாதுகாப்பதற்காக நான் வைத்திருக்கிற ஒரு கோல், எனக்காக நான் வைத்திருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த வனாந்தரத்தில் இந்த கோலை தவிர ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இத்தனை நாட்கள் வரை அது உன்னுடைய கோலாய் இருக்கலாம், ஆனால் இந்த நாளுக்கு பிறகு அது என்னுடைய கோலாய் மாறும். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கிளையோடு இணைக்கப்பட்ட நாட்கள் இருக்கும் வரைக்கும் தான் அந்த கோலுக்கு உயிர் இருக்கிறது. அந்த கோலை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. உடைத்து அடுப்பிலே போட்டால் அதில் 10 நிமிஷத்தில் அது நாசமாய் போகும். அவ்வளவுதான் அதனுடைய வாழ்க்கை. ஆனால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உன்னை உருவாக்க ஆண்டவரால் முடியுமே. ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திற்குள்ளாக நம்பிக்கையை இழந்து உட்கார்ந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நம்பிக்கையை உருவாக்குவார். எனக்கு எதிர்காலமே இல்லை பிரதர் இன்னும் அப்படி நீங்க சொல்லலாம், உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்குவார். இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம், உனக்கு வாழ்க்கையை உருவாக்குவார். இனி நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல பிரதர்னு சொல்லலாம், உனக்காக கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஆமென். கர்த்தர் இந்த கோலை பிடிக்க சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? மோசே, நீ பெரிய பெரிய ஆட்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய ஆட்களோடு நீ பேச வேண்டியது இருக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ சந்திப்பாய். உன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் வனாந்தரத்தில் நடந்து வருவாய். வனாந்தர வாழ்க்கையாய் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. எனக்கு நன்றாய் தெரியும், இவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துவது மிக கடினம். ஆனாலும் இந்த கோல் உன் கையை விட்டு எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் போகவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இந்த கோல் எப்போ உன்னோடு கூட இருக்கட்டும், உன்னோடு கூட இருக்கட்டும். வனாந்தர வழியாய் நீ நடந்து போகும்போது இந்த கோல் உன்னோடு கூட வரும். பிரச்சனைகளை கடக்கும் பொழுது இந்த கோல் உன்னோடு கூட வரும். ஓ, எல்லாம் அந்த ராஜாவிற்கு முன்பாக போய் நீ அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது இந்த கோல் உன்னோடு கூட இருக்க வேண்டும். செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அதை பிளப்பதற்கு இந்த கோல் உன்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும் அது வாங்க கூட தான் இருக்கும். ஆமென். ஒரு யூஸ்லெஸ் கர்த்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத ஒரு கோலை, அலங்கரிக்கப்படாத ஒரு கோலை, அதுக்கு ஒன்றுமே இருக்காது. சாதாரண ஒரு கோலுக்கு என் தேவன் இவ்வளவு பெரிய மகிமையை தர முடியுமே. ஆனால் ஐயா, இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு தரமாட்டார்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டார்? ஏன் உங்களுக்கு புது வாழ்க்கையை தரமாட்டார்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்க செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். ஆமென். இந்த ஆத்தோரத்தில் பார்த்துருக்கீங்களா, நாணல்லாம் நிறையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த நாணலை வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? காற்றடிச்சா அது இஷ்டமாக அந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாணலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த நாணல் தான் பெரிய தலைவனுடைய பாதுகாப்பாகவே மாறினது. ஆமென். மோசே எந்த பெட்டிக்குள்ளே வச்சாங்க? நாணர் பெட்டிக்குள்ளே தான் வச்சாங்க. இந்த ஒன்றுக்கு ஆகாத இந்த நாணல் தான் இந்த பெரிய தலைவனை நதியிலே பாதுகாக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலையும் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், எல்லாரும் உதாசீனமாய் பேசக்கூடிய ஒரு அவமான சின்னமாய் நீ இருக்கலாம். ஆனால் உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென்.
உன்னை கொண்டுதான் கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்வார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் மேன்மைகளை கொண்டு வருவார். உன்னை கொண்டுதான் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை வாய்க்க செய்வார். காரணம் என்ன தெரியுமா? மனுஷ கண்களுக்கு நீங்க ஒரு யூஸ்லெஸ், ஆனா கர்த்தருடைய கண்கள்ல நீங்க விலையேற பெற்ற பாத்திரம். ஆமென். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பாத்திரம், கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். விலையேற பெற்ற பாத்திரமாய் பார்க்கிறார். என்னை யார் யாரெல்லாம் யூஸ்லெஸ் சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். நான் சாபக்கேடா என் வீட்டில் இருக்கேன் பிரதர், நான் உதவாக்கரையா இருக்கிறேன் பிரதர், ஏதோ கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்றேன் பிரதர், உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கோலில் இருந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அது என்ன கோல் என்று நாம் வேகமாய் தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது நாம் கரத்தில் எடுக்க வேண்டிய கோல் எந்த கோல் தெரியுமா? வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 சங்கீதம் 25 வசனம். வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. முதல் அந்த கோலுடைய சுபாவம் என்ன தெரியுமா? வார்த்தையை பெற்றிருக்கிற கோல். ஆமென். அந்த கோல் என்ன பெற்றிருக்கிறது? வார்த்தையை பெற்றிருக்கிறது. யாரிடத்திலிருந்து? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்திலிருந்து. ஆமென். சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷன் சொல்லுகிற காரியங்கள் அல்ல, மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதிகள் அல்ல, ஆண்டவரே சொல்லுகிறார். இந்த வார்த்தை என்ன செய்கிறது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற உங்களுடைய ஆத்துமாவை என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. மண் எதை குறிக்கிறது? உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்களினால் நம்முடைய ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது. யாராலும் அதிலிருந்து மீண்டு எடுக்கவே முடியாது. ஆனால் உன்னை அதிலிருந்து மீண்டு எடுக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மென்மேலும் பலப்படுவாய், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், அப்படி இப்படி நல்லா அடிச்சு விட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடடடா, இவர் தான் உண்மையான ஊழியக்காரர். யாரு யாரு? இப்படிலாம் உருட்டுறவர். நீ நல்லா இருப்பா, அப்படி ஆகும் இப்படி ஆகும், நல்ல பெரிய பணக்கார மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பான், நீ சந்தோஷமா இருப்பா, அப்படி இப்படி ஏற்றி விடுறது. ஆனால் அதே ஊழியக்காரன் கொஞ்சம் கண்டித்து பேசினார்னு வைங்களேன், இவர் என்னதான் குத்தி குத்தி பேசுகிறாரு. யதார்த்தமாய் பேசினாலும் சரி, இவர் என்னதான் குத்துறாரு. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை முதலாவது உங்களுக்கு அது கரத்தில் ஒரு கோலாய் நிற்க வேண்டும். ஆமென். வார்த்தை பெற்ற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அவர் சகல மகிமையின் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தை அவர் மகிமைப்படுத்தினார். காலையில் சொன்னேன் அந்த வார்த்தையின் வல்லமை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டது என்று சொல்லி. அது உண்மை, அதை அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் வேதம் வாசிக்கும் பொழுது, அந்த வேதத்தோடு நான் இணைந்து படிக்கும் பொழுது புதிய புதிய வெளிப்பாடுகள், பல முறை வேதத்தை வாசித்து முடித்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வேதத்தை திறந்தாலும் ஏதோ ஒரு புது காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பல செய்திகளை எடுத்தேன், இது பேசலாம் அது பேசலான்னு. ஆனால் மத்தியானத்துக்கு பிறகு என்னுடைய செய்தி ஃபுல்லாக மாறி அதுக்கப்புறம் தான் புதுசாக எடுத்தது. அதுக்கப்புறம் எடுத்த மெசேஜ் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பழசு எதுவுமே பேசலை, புதுசாக பேசுகிறேன். காரணம் ஏன் தெரியுமா? கர்த்தர் பேச நினைக்கிற காரியங்கள். இதை நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறனால மூளை நிறைய வேலை செய்யும். என்ன மூளை எப்படி வேலை செய்யும்னா, பல பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே வளர்ந்தது. அப்புறம் நிறைய டீச்சர்ஸ் நமக்கு நல்லா பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் ஏற்றி விட்டது. இதெல்லாம் அப்படி ஏறினதுனால நமக்கு மெசேஜ் எடுக்கிறது பெரிய வேலையாக இருக்காது. ஒன்று எடுத்து அப்படி படம் போட்டு எடுக்கிறது ஈஸியான வேலை. ஆனால் கடந்த 14 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். பைபிள் காலேஜ் போன நாளில் இருந்து சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளும் நான் படித்த காரியத்தை மேடைக்கு கொண்டு வந்ததில்லை. ஆமென். நான் படித்த காரியத்தை ஒரு நாள் மேடைக்கு கொண்டு வந்தேன். நான் படித்த காரியத்தை பேசினா உங்களுக்கு கேட்க இனிமையாக இருக்கும். அடாடாடா, இப்படி ஒரு தாட் இருக்கே, இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கே, இப்படி பேசலாமா அப்படின்னு. ஆனால் உன் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்காது.
என் ஆண்டவர் சொல்லி அனுப்புவாரே, ஆனால் இதை சொல் என்று சொன்னால் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையிலே 100% நிறைவேறாமல் போகவே போகாது. சாது சுந்தர் சிங் ஒரு வார்த்தையை சொன்னார், பூவிலிருந்து புறப்பட்ட வாசம் பூவுக்கு திரும்பாது, துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட குண்டு துப்பாக்கிக்கு திரும்பாது. அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் எந்த நோக்கத்தோடு அனுப்புகிறாரோ அது நிறைவேற்றாமல் அது அவரிடத்திற்கு திரும்பவே திரும்பாது. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நோக்கத்தோடு வெளியே வார்த்தை வருகிறதோ அது நிறைவேறாமல் அது அவரிடத்துக்கு திரும்பாது. வார்த்தை அவர் மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வார்த்தை தேவை. சபை எதனால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் தெரியுமா? ஐக்கியத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆலயம் வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய சபைகளிலே பரிசுத்த குலைச்சல்கள் உண்டு. நிறைய சபைகளிலே வசனங்கள் இல்லை. நிறைய சபையில ஆண்டவரே இல்லை. ஏதோ ஆராதிக்கிறார்கள், ஏதோ ஆடுகிறார்கள், ஏதோ பாடுகிறார்கள். இப்படிதான் ஆராதனை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிற சபையை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தமது வசனத்திற்கு நடுங்குகிறவனையே அவர் என்ன செய்கிறாராம்? நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய கண் பார்வை நம்முடைய ஆலயத்தின் மீது இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆமென். எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை நெருக்கம் வரட்டும், எத்தனை அவமானங்கள் வரட்டும், எத்தனை பேர் துரோகம் செய்யட்டும், கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் காலை வாரிட்டு போட்டும், என்ன நடந்தாலும், ஊழியத்திற்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் என்ன நடந்திருந்தாலும் வார்த்தையை கொடுத்தவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே மாட்டார். ஆமென். ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை மறந்து போகவே மாட்டார். உனக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், நிச்சயம் அதை நான் செய்து முடிப்பேன், நிச்சயம் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நிச்சயம் நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். 2005 வருஷம் நாங்கள் கொடைக்கானலிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வந்திருந்தார். ஞாபகம் இருக்கான? முனிசிபல் ஸ்கூல் கிரவுண்டில் பெரிய மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங்கோட வாலண்டியர்லாம் நாங்கள் தான். அந்த மீட்டிங்கில் நான் இருக்கும்போது காலையில் 3 மணிக்கு, எப்போவுமே என்னுடைய ஜப நேரம் காலையில் 3 மணிக்கு எழும்பி கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அன்னைக்கு முதல் முறையாய் புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. திடீர்னு ஒரு சத்தம் என் காதில், என்னென்னா, இன்றைக்கி நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், இன்றைக்கி நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன்னு. பயந்துட்டேன். யாராவது மேன்மை அது இது. அப்போது இந்த மேன்மை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் பிசாசு பேசுகிற வார்த்தைன்னு சொல்லி ஓடி போய் படுத்துட்டேன். படுத்துருக்கிறேன். நான் படன்னு அடிக்குது இந்த வார்த்தை வந்த பிறகு. முதல் எக்ஸ்பீரியன்ஸ். முன்ன பின்ன சத்தா தானே சுடுகாடு தெரியறதுக்கு, திடீர்னு வந்தால் நமக்கு என்ன தெரியும்? இந்த வார்த்தை வந்ததுக்கு பிறகு என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல. போய் படுத்துட்டேன். அப்புறம் ஒரு சேப்பல் காலையில் 5 மணி சேப்பலில் போனால் இந்த வார்த்தை திரும்ப 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 என் இருதயத்தில் எழும்பிட்டே இருக்குது. அன்றைக்கி உபாச கூட்டம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் சாயந்தரம் அந்த கிரவுண்டுக்கு மீட்டிங்க்கு நாங்கள்லாம் போனோம். அப்போது அன்றைக்கி 2வது நாள் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கம் செய்யும்படி வராருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் வந்து பேச போகிறாருன்னு. நான் இந்தியாவோட தீர்க்கதரிசி வராரு, நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்கிறாரு, இவரை பார்க்குறதே எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லி தூரத்தில் நின்று அப்படியே பார்த்துட்டேன். அப்போ அவங்க மேனேஜர் ஒருத்தர் ஓடி வந்தார். தம்பி, ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? அவர் சொன்னார், தம்பி, இன்றைக்கி அங்கிள் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. அங்கிள் வந்து உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு? எங்கே அந்த மீட்டிங் நடக்கிற கிரவுண்டில் யார் இருக்காங்க தெரியுமா? ஜெய் ஹோட்டலோடைய ஓனர் உட்காந்துருக்கிறாரு, டாக்டர் கேசிஐகேயோட ஃபேமிலி இருக்குது, அவங்க வந்தாங்க, சாம் ஏப்ரஹாம் அவங்க இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஜாம்பவான்கள் ஃபஸ்ட்டு விஐபி சீட்டில் இருக்கிறாங்க. மேடையிலையும் உட்காந்துருக்காங்க, கீழேயும் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்க ஆளுங்க தான். அவங்க வீட்டோட பிள்ளைங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நான் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன்யா. எங்கேயோ ஒரு இடத்துல இருட்டான சூழ்நிலையில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன், மேடையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சொன்னாங்க, இன்னைக்கு உனக்கு சொல்ல போகிறாரு. அப்போது கிட்ட கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சாங்க. கெட்டின தூரம் வரைக்கும் கூட்டம். திடீர்னு அங்கிள் சொன்னார், சில வாலிபர்களை சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை தூக்கி ஸ்டேஜில் போட்டாங்க. எப்படி போட்டாங்க? அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் தூக்கி போ நிற்காத போ அப்படின்னு. கிட்ட போய் நின்னா அவர் அப்படி கை நீட்டி கையை பிடிச்சார். என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிற காரியங்களை அவர் தீர்க்க தரிசனமாக என்னோடு கூட சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நல்லா சிரிங்க தம்பி,
நல்லா சிரிங்க, கர்த்தர் உங்களை இப்படி தான் நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி முடித்த பிறகு அங்கிள் அவர் ஹோட்டல் போயிட்டார். நான் இறங்கி வந்த பிறகு அந்த கிரவுண்டில் அதுக்கப்புறம் நான் தான் தினகரன். ஏன்னா எல்லாரும் என்னை பார்த்து என்ன தெரியும், உங்களுக்கு தானே ப்ராஃபஸி சொன்னார், உங்களுக்கு தானே. அங்கே போய் சூசைட் பாயிண்ட் போனால் அங்கே சொல்லுவோம், உங்கள் கர்த்தர் உங்களுக்கு தானே ப்ராஃபஸி சொன்னாங்க. நடந்து போய் பாம்பார்புரம் ரோட்டில் போனால் உங்களுக்கு தானே ப்ராஃபஸி சொன்னாங்க. இப்படி சொல்லி சொல்லி அந்த ஏரியாக்கே நம்மளை ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. வந்து ஜபம் பண்ணும்போது கண்ணை மூடி என்ன ஆண்டவரை நடக்குது, கனவு மாதிரி தெரியுதேன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி. என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஆச்சரியம், என் கூட இருந்த எல்லாவனுக்கும் ஆச்சரியம். எப்படிடா எனக்கே தெரியல. இன்றைக்கும் அந்த சீடியை பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன். எப்பெல்லாம் உடைக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கலங்கி நிற்கிறேனோ, அது கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி கேட்டேனா எங்கேருந்து தான் தேவ பலன் வருமோ தெரியாது. அளவில்லாத தேவ பலனை நிரப்பும், அளவில்லாத தேவனுடைய பலனை. எந்த வார்த்தையில் தெரியுமா? அங்கிள் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அவர் ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்துவேன் சொன்னார்னா நிச்சயம் அதை செய்து முடிப்பார். நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். அவர் மறக்கவே மாட்டார். வார்த்தையை பெற்ற நாம் மறந்து போயிருக்கலாம், வார்த்தை பெற்ற நாம் அதை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், தரிசனத்தை பெற்ற நாம் அதை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் கொடுத்தவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின தேவன் மறவா. ஹல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். முதல் கோல் உன் கையில் என்ன தெரியுமா இருக்கணும்? வார்த்தை என்கிற கோல். இந்த வார்த்தை இருக்குமே ஆனால் எதையும் சாதிக்க முடியும். வார்த்தை இருக்குமே ஆனால் எதையும் சமாளிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்குமே ஆனால் அந்த வல்லமையை உன்னால் உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் நெகட்டிவான வார்த்தைகளை பேசும்பொழுது வார்த்தை பெற்றவன் மாத்திரம்தான் பாசிட்டிவான வார்த்தை பேசுவான். ஆமென். சில சொல்லுமா இது நடக்காது, இது பண்ண முடியாது, 1000 ஆத்துமாக்கள் அதெல்லாம் சான்ஸ் இல்லை பாஸ்டர், 50 பராமரிப்பு குழுக்கள் அது வாய்ப்பில்லை பாஸ்டர், 50 சிறுவர் ஊழிய மையங்கள் அது வேலைக்காகாது, 7 கிளை ஊழியங்கள் அது நடக்கணும், அப்படி இப்படின்னு இப்போ தரிசனங்களை சொன்னால் இந்த விசுவாசம் வார்த்தை இல்லாத என்ன தெரியுமா சொல்லும்? அது நடக்காது, அது எப்படி, இது எப்படி, அது ஆகும், இது ஆகும், இப்படியே பேசுவான். தானும் உருப்பட மாட்டான், உருப்படுறவனையும் விட மாட்டான். தானும் உருப்பட மாட்டான், தானும் அதே மாதிரி தான் உட்காந்துருப்பான். இந்த மேலே மரணம் நினைக்கிறவனே விட மாட்டான். ஆனால் வார்த்தையை பெற்ற என்ன தெரியுமா சொல்லுவான்? எடுத்து செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் கூட இருக்கிறோம், எடுத்து செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா. 1000 தானே, கர்த்தர் 2000 நம்முடைய சபைக்கு கொடுக்கட்டும்னு சொல்லி அடுத்த 4 சர்வீஸா மாத்திடுவோம். ஆமென். இதை விட பெரிய இடத்துக்கு போகலாம், இன்னும் விரிவாக்கலாம், இன்னும் தரிசனத்தை விரிவடைய செய்யலாம். இதெல்லாம் யார் பேசுவான் தெரியுமா? வார்த்தை இருக்கிறவன் பேசுவான். கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கிறவன் இந்த வார்த்தை பேசுவான். ஆனால் இந்த வார்த்தை கிரியை செய்யாதவன் என்னென்ன பேசுவான் தெரியுமா? அது வாய்ப்பில்லை. டாக்டர் சொல்லிட்டானா அவ்வளவுதான், இவர் சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான், வக்கீல் சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என் தழும்புகளால் குணமானீர்கள். எஸ், ஹல்லேலூயா. அவருக்கு பெரிய விஷயமே இல்லை, அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. உன்னை சுகப்படுத்துவது பெரிய விஷயமே இல்லை, அற்பமான காரியம், அற்பமான காரியம். முதலாவது அந்த கோலை பிடித்துக்கொள், கோலை பிடித்துக்கொள், வார்த்தையை பிடித்துக்கொள். எவ்வளவு நேரம் செலவழித்து வேதத்தை வாசிக்க முடியுமோ வேதத்தை வாசி, எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுமோ ஜெபம் செய், எவ்வளவு நேரம் இந்த வேத வசனத்தை ஆராய முடியுமோ ஆராய்ந்து பார். இந்த வேத வசனத்தோடு ஆண்டவரே இணைந்து படிக்க 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 உடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவதை உங்களாலே பார்க்க முடியும். 3 மாதத்திற்குள்ளாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.
1ஆம் தேதி எடுப்பாங்க பாருங்க தீர்மானம். 12:30 இந்த 11:45 12 மணிக்குள்ள. சும்மா ஆண்டவர் கேட்டிருக்கவே மாட்டார். ஆண்டவர் கேட்டார் அவங்ககிட்ட தீர்மானம் எடுக்க சொல்லி, கேட்கவே இல்லை. நம்மால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. ஆண்டவரே ஏய் 1ஆம் தேதியில இருந்து ஆண்டவரே 2 அதிகாரம் வாசிக்காம நான் என்ன பண்ண மாட்டேன். வீட்டை விட்டு சொல்லுங்களேன், வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன். 2 அதிகாரம். 5 அதிகாரம்லாம் எதுக்கு அவ்வளோ பெருசு? 2 அதிகாரம். அதுக்கப்புறம் அந்த 1ஆம் தேதி படிக்க மாட்டேன் நம்மால். ஏன் சொல்லுங்க? அன்னைக்கு வாட்ச் நைட் சர்வீஸ் காத்திருந்து ஜெபம் பண்ணி புது வருஷம் லட்டு பூந்தியெல்லாம் சாப்பிட்டு அதோட மதியம் லஞ்சுக்கு தான் எழும்புறது. பிரசங்கம் பண்ண பாஸ்டர் வெளியே போயிருப்பார் ஊழியத்துக்கு. ஆனால் வசனத்தை கேட்ட ஆத்துமா மத்தியானம் தான் எந்திரிக்கும். டயர்டு அவ்வளோ டயர்டு. நைட்டு 10 மணிக்கு ஆராதனைன்னா 9:30 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வேகமாக போகிறது, டைலர் கடையை தேடுறது. எதுக்கு? டக்கு பிடிக்கிறதுக்கு. எதுக்கு? சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா ஆமாம் பாஸ்டர் நீங்க சொல்றது 100. இது போதாத குறைக்கு நமக்கே தெரியும் நம்ம முகம் ஏதோ பார்க்க கொஞ்சம் எப்படி இருக்கும், சுமாராக தான் இருக்கு, நமக்கே தெரியும். ஆனாலும் அந்த 31ஆம் தேதி போய் தேய்ச்சு அப்படியே வந்து உக்காந்ததை பார்த்தா தூங்கி முன்னாடி உட்காந்து அப்போ மைக்க புடிங்கி ஒரு போடணும். எலும்பு பொல்லாத சார். 10 மணிக்கு ஆராதனை, இடம் கிடைக்காது. அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் ஓட்டியெல்லாம் செஞ்சுட்டு வர்றது. தூக்க டயர்டு ஒரு பக்கம் இருந்தாலும் வண்டி எடுத்துக்கிட்டு சல்லு பறக்கும். எதுக்கு? அப்பதான் அது வாங்காம விட்டோமே அப்படின்னு போறது. கடங்காரன் கையில காலில் விழுது. துணி கடையில் போயிட்டு கையில காலில் விழுந்தாவது, சாமி எடுத்து மட்டும் கொடு, சாமி நீ எடுத்து கொடுத்துரு, இன்னைக்கு சர்ச்சுக்கு அதை கட்டாம போல. இதில் இன்னொரு கொடுமை இருக்கும். என்னன்னா, ஒரு 4 கோஷ்டியாக இருக்கும். அந்த 4 கோஷ்டியும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்அப் பண்ணணும், யூனிஃபார்மாக அலையும். 2க்கு கிடைக்கும், 2க்கு கிடைக்காது. அந்த 2 கிடைக்காத 2 இருக்கு பாருங்க, தூக்கிட்டு ஓடும். இங்கே இல்லைனா அங்கே போகலாம், இங்கே இல்லைனா அங்கே போகலாம். உங்கள் கடைங்கெல்லாம் எங்கள் பேர் தெரியல, அதனால தான் கடை பேர்லாம் சொல்லலை. எங்கே திரும்பினாலும் ஒயின் ஷாப்பாக இருக்குது. உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் மருந்து கடை தான் அப்படி இருக்கும். அதான் இதான் அங்கே இங்கே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஐயோ அதை பத்தலை இதை பத்தலை, இங்கே டைட்டாக இருக்குது தூக்கி அது வீட்டில் இருக்கிற ஆம்பளை செத்தானைக்கு போ 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 போன்னு அப்படியே துரத்தி அந்த ஆளை பாவம் கஷ்டப்பட்டு பாவம் தலைவரி கோலமா சர்ச்சில் வந்து உக்காந்துருப்பாங்க. பாஸ்டர் ஹாப்பி நியூ இயர் சொன்னா கூட யாருக்கோ சொல்ற மாதிரி பார்ப்பார், யாருக்கோ நடந்த மாதிரி. ஆனா அன்னைக்கு நைட்டு 11:45 இருந்து 12 மணிக்குள்ள ஆவியின் அபிஷேகத்தில் உங்களை அந்நிய பாஷையில நடத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் கேட்காத சில வேலையெல்லாம் நீ செய்வ கீழே உட்காந்து, ஆண்டவரே தீர்மானம் இந்த வருஷம் எப்படி போகுமோ தெரியல, 2024 ஐயோ ஆண்டவரே 2 அதிகாரம் படிப்பேன். முதல் நாள் படிக்க மாட்டேன், 2வது நாள் படிப்பாங்க, 3வது நாள் படிப்பாங்க, 4வது நாள் சின்ன அதிகாரத்தை தேடுவாங்க, 5வது நாள் அதை விட 2 அதிகாரம் பாதி அதிகாரத்தை வாங்கி படிச்சுட்டு மூடிட்டு போகிறது. இப்போது இங்கே கேலண்டர் இல்லை, எங்கள் ஊரில் கேலண்டரில் குட்டி வசனம் போட்டு கொடுத்துருவான். அந்த குட்டி வசனத்தை படிச்சுட்டா இந்த ஆத்மாவிற்கு பைபிளே படித்த மாதிரி ஒரு திருப்தி. எது? அந்த 2 லைன் வசனம். நம்மளுக்கு ஆல்ரெடி கண்ணில் ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஷார்ட் சைட்டு லாங் சைட்டு எல்லா சைட்டும் இருக்குது. ஆனால் அந்த குட்டி வசனத்தை படித்த உடனே எங்கிருந்து தான் அந்த திருப்தி வருமோ தெரியாது, பைபிளே படித்து முடித்த மாதிரி ஒரு திருப்தியில் அப்படி நட என்ன, பார்வை என்ன, பேச்சு என்ன. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்கய்யா, வசனத்தை வாசிங்க. எவ்வளோ காரியத்துக்கு நம்ம நேரம் கொடுக்குறோம், இன்றைக்கு சபை வசனத்தில் நிலை நிற்கட்டும். நீ எந்த அளவுக்கு வசனத்தில் நிற்கிறாயோ நீ கர்த்தரை விட்டு ஓடவே முடியாது, கர்த்தரை விட்டு போகவே முடியாது, தூரமாக போகவே முடியாது. காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை. 2வது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தையோடு சேர்ந்த விசுவாசம். ஆமென். யோவான் 11:40 பார்ப்போம்.
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை சொல்லுங்களேன் சத்தமா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட ஆளுதான், இயேசுவோட நெருங்கி நடந்த ஆளுதான், பல வருஷமா விசுவாசி தான். ஆனா தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும் அப்படியே யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு என்ன தெரியுமா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டுமாம்? எபிரேயர் 11:6 வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க கூடாத காரியம். கூடாத காரியம் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. தேவனிடத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிரதர் அவர் ஜெபம் பண்ணுவாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அதனால எனக்கு அற்புதம் நடந்தா போதும், அப்படி இல்லை. ஆலயத்திற்குள் வந்திருக்கிற நீங்கள் அவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அடுத்தது, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? இந்த விசுவாசம் மிக மிக முக்கியம். ஆமென். இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. எப்படி ஆகும், இது எப்படி செய்வேன்? என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% கர்த்தரை நம்புறது தான் என்னுடைய வாழ்க்கையை. ஆண்டவரை நம்பிதான் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் பண்ணுவார். நான் ஒவ்வொரு முறை வண்டி மாற்றும் போதும் என்னெல்லாம் இதுக்கு எப்படி டியூ கட்ட போகிறேன், 6000 ரூபாய்க்கு நான் கர்த்தர் நல்லவராக இருந்தாருன்னா கர்த்தர் 10,000 ரூபாய்க்கு நல்லவராக இருப்பார். ஆமென். ஆமென். சொல்ல மாட்டீங்க? நான் வண்டி வாங்கும்போது எங்கள் வீட்டில் அட்வைஸ் மேலே அட்வைஸ் வரும். கார் மாற்றும் போது கடவுளுடைய கிருபையில் 3வது வண்டி மாற்றிருக்கிறேன். ஆனால் நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும் யோசிச்சா நான் ஒன்று நடத்துகிறவர் கர்த்தர், என்னை நடத்துறது அவர் தான். நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் தான் எனக்கு இறங்கி வரணும் ஆண்டவரே. நான் பைபிள் காலேஜ் அந்த வர்றதுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த சில நாளுக்கு பிறகு நான் அடுத்த தீர்மானங்கள், என் கஷ்டத்தை நான் வெளியே சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். அப்படி நான் சொன்னால் அவங்க எனக்கு ரொம்ப நெருங்கின ஆளாக இருக்கணும். அப்படி இல்லை நான் வேறு யாருக்கிட்டையும் நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீர் என்னை போஷித்து, நீர் என்னை உடுத்தி, நீர் என்னை நடத்தணும். இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேங்க, எல்லா காரியத்தையும் கர்த்தர் அழகாய் நடத்தி இருக்கிறார். என்னை கைவிடவே இல்லை. அதுக்கு நான் சாட்சி. எவ்வளவோ நெருக்கங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கிறது, என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கிறது. அத்தனை சூழ்நிலையிலும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஆமென். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசம்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நான் பார்க்கும்போது அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசம் என்னுடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கிறபடினால சூழ்நிலைகளை நான் ஒரு நாளும் பார்ப்பதே இல்லை. இது எப்படி ஆகும், இது எப்படி செய்ய முடியும், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், எப்படி அதை பண்ண போறோம், எப்படி இதை பண்ண போறோம், தெரியவே தெரியாது. ஆனால் மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் சரியாய் செய்து முடித்திருப்பார். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறபடினால் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஐயா நம்பணும், ஆண்டவரை நம்பணும். முதலாவது ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறது சாதாரண விஷயம் அல்ல. உன்னை அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாக கர்த்தர் நிறுத்த வேண்டுமே ஆனால் நீ உன்னுடைய இருதய பூர்வமாய் கர்த்தர் மேல் உன்னுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆமென். என் ஆண்டவர் செய்வார், நிச்சயம் செய்வார். அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். ஜாய்ஸ் மேர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்தங்களை சொல்லி 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 ஜெபிப்பது. 100 வாக்கு தத்தங்களை எடுத்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பார்கள். ஆனால் 100 வாக்கு தத்தமும் 6 மாதத்தில் நிறைவேறி இருக்குமாம். காரணம் என்ன? அசைக்க முடியாத விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை. அதை நிச்சயம் உங்களை வாழ வைக்கும், நிச்சயம் உங்களை வாழ வைக்கும், நிச்சயம் உங்களை கனப்படுத்தும், நிச்சயம் உங்களை வழிநடத்தும். ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு ஒரு நாள் என்னை பார்க்க வந்தாங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்கு, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வந்தாங்க.
வரும்போது அப்போது நான் ஜெபம் பண்ணி நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் கை வச்சு ஜெபம் பண்ணிட்ட உடனே என்னம்மா செய்ய போகிறீங்க கல்யாணத்துக்குன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, வீடு அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு கொடுத்தாரியா, அந்த வீடை நான் விற்றுட்டு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன். விற்றுட்டோம், அடகு வச்சுட்டோம். அப்போது நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை சொன்னது. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஆண்டவர் சொன்னார், அதை விற்க வேணான்னு சொல்ல அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், கர்த்தர் வீடை விற்க வேணான்னு சொல்கிறாருமா, நீங்கள் விற்காதீங்க, கர்த்தர் வேறு வழியில் ஏதோ சந்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஜெபம் பண்ணி அவங்கள அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கப்புறம் நான் பட்ட பாடு இருக்குது. ஒழுங்காக கல்யாணத்தையாவது பண்ணியிருப்பான் ஆண்டவரே, இப்படி ஒரு வார்த்தையை என் வாயில் போட்டு நானும் சொல்லி ஏதோ ஆச்சுன்னா என்ன ஆண்டவரே பண்ணுறது. எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க வேறு ஒரு பாஸ்டருக்கு பத்திரிக்கை போனாங்க. அந்த பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த பாஸ்டருக்கு ஒரு மூத்த அக்கா இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போனப்போ ஒரு ரூம் ஃபுல்லாக பெட்ஷீட் போட்டு புடவை போட்டு மூடி வச்சிருந்தது. ஒரு பட்டு சேலை போட்டு எல்லா பாத்திரம், ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாமே மூடி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், ஏன் இந்த ரூமில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்னு, பாத்திர கடை மாதிரி இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அக்காக்காக நான் வாங்கினேன் தம்பி, அக்கா இறந்து போயிட்டாங்க, ஸோ எல்லாம் அப்படியே கிடக்குது, நான் மூடி வச்சுருக்கேன். எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க நேரம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாஸ்டரை பார்க்க போயிருக்காங்க. அவர்கிட்டையும் என்கிட்ட சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க. அவரும் அதெல்லாம் ஒன்று பண்ணாதீங்கமாக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்து பாருங்கள். அந்த வார்த்தையை நம்பி போகிறாங்க. போன பிறகு அந்த கல்யாணத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாராம், உன் பிள்ளைக்கெல்லாம் பாத்திரம்லாம் வாங்கிட்டீங்களாம்மா, எல்லாம் கொடுத்துட்டீங்களாண்ணா. இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டில் அதை வாங்கு இதை வாங்குன்னு எல்லாம் போயிட்டுருக்கிற நேரத்தில் அவர் சொன்னார், நீ கவலையே படாத, என் அக்காவுக்கு வாங்கி வச்சேன், எதுவும் யூஸ் பண்ணலை, மொத்தத்தையும் உன் பிள்ளைக்கே கொடுத்துட்றேன். அல்லேலூயா. பெரிய 407 வண்டியில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு கவர் பண்ணி ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த வண்டி உள்ளே வந்து தான். காரணம், நான் கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. அந்த மகன் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அண்ணா கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ரொம்ப உண்மையாக இருந்தார் அப்படின்னு. என்னம்மா நீங்கள் சொன்னீங்க அப்பா இல்லைன்னு ஃபீல் பண்ணுற, அப்பாவா நானே இருந்து நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் ஜெபம் பண்ணி சொன்னார். அந்த வார்த்தையை நான் நம்பினேன். எங்கள் அப்பா இருந்திருந்தா இல்லை, அதுக்கு மேலேயே கர்த்தர் செஞ்சு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய கிங் சைஸ் பெட், அது இது எல்லாமே இறங்கிருச்சு. என் வீட்டில் இல்லாத பொருளே இல்லை. ஆமென். விசுவாசையா நம்பு, கர்த்தரை நம்பு, என் ஆண்டவரால் முடிகிற நம்பு. ஒருவேளை கொஞ்சம் வருமானத்தை நீங்கள் வாங்கி வைத்திருக்கலாம். கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு என் வீட்டில், இந்த வருமானத்தை வச்சு நான் எப்படி சர்வைவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல, எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன்னு தெரியல, எப்படி சாப்பிடுவோன்னு தெரியல, இருக்கிற விலைவாசியெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். அதை கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கொஞ்சத்தை ஆசீர்வதிப்பார், நீ மீதம் எடுத்து வைப்பாய். ஆமென். வார்த்தையோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தோடு நடக்கிற இந்த வார்த்தையை கேட்கறதில்ல, அதை விசுவாசமாக என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ப்ராக்டிஸ் பண்ணணும். என் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் கிரியை செய்யணும். அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா என் பிள்ளையை கட்டி கொடுப்பேன்னு தெரியல, எப்படியான அதை செய்வேன்னு தெரியல, என் பிள்ளை மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறா, எப்படி படிக்க வைப்பேன்னு தெரியல. நீ படிக்க வைக்கவே வேணாம், கர்த்தரே வாசலை திறந்து கொடுப்பார், கர்த்தரே நன்மை செய்து கொடுப்பார், கர்த்தரே நல்ல இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார், கர்த்தர் நிம்மதியான வாழ்க்கையை தருவார். காரணம் என்ன தெரியுமா? அவரை நம்பி இருக்கிறபடினால் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது கோல் என்ன தெரியுமா? ஜெபம் என்கிற கோல் நம்முடைய கரத்தில் இருக்க வேண்டும். தானியேல் 6:10 வாசிக்க கேட்போம். தினமும் 3 வேளையும், எப்படி நம்ம ஒரு வேலையை ஒழுங்காக செய்யறதில்ல, தினமும் 3 வேளை. அந்த பத்திரத்துக்கு முத்திரை போடப்பட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி ஜெபிக்கிறவன் போக வேண்டிய இடம் சிங்ககெபி அப்படின்னு தெரிந்த பிறகும் இவன் நேரம் போயிட்டு எங்கே போய் நிற்கிறான் தெரியுமா?
பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் கைகளை உயர்த்துகிறான் ஐயா. காபா சாந்தாராமா. ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஐயா. என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிற மக்கள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஜெபம் மூச்சை விட மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்கும். வாட்ஸ்அப் நோண்டுறதுக்கு, டிவி பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, ஊருக்கதை பேசுறதுக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆனால் ஜெபிக்க மட்டும் என்ன பண்ணுறது இல்லை, முடியவே முடியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நீ உபவாச கூட்டத்துக்கு வரக்கூடாது நீ நினைக்கிறது இல்லை, பிசாசே தடுத்து நிறுத்துவான். நீ உபவாச ஜபத்துக்கு போவாத, 24 உபவாச ஜபம் சர்ச்சில் நடக்குதா, தலையிடாத, போகாத. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ ஜபத்தில் உக்காந்துட்டேன்னா உன் சூழ்நிலை மாறுன்றது பேய்க்கு நல்லா தெரியும். ஆமென். நீ ஜபம் பண்ற இடம் எப்படிப்பட்ட இடம்ன்றது அவனுக்கு நல்லா தெரியும். நீ யாருக்கிட்ட போய் யாரை சந்திக்க போறன்றது அவனுக்கு நல்லா தெரியும். காலையில் எழும்பணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதிகாலை ஜபம் செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் காலையில் தான் பயங்கர தூக்கம் வரும். அது ஒரு விருப்பமான தூக்கம். அது கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த தூக்கத்துக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. ஆனால் ஃப்ரீயாக மட்டும் ஒன்று தரான்னு சொல்லி நைட்டே நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நைட்டு பூரா தூங்க மாட்டான் நம்மளு. எப்போ 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 யார் தானும் தூங்க மாட்டான், தூங்குறோன்னு விட மாட்டான். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். படுத்திருப்பாங்க, யாரோ ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து மூடுறாங்க பாஸ்டர், யாரோ நடந்து போகிறாங்க பாஸ்டர். என் தலைமாட்டில் நடந்து போகிறவன் கழுத்தில் கால் வச்சுட்டு போட நல்லா இருக்கும்ல. தலைமாட்டில் யாரோ என் வீட்டு மொட்டை மாடி மேலே திப்பு 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 திப்புன்னு நைட்டு 12 மணிக்கு. இந்த 12 மணிக்கு தான் பேய் நடமாடுன்னு எவன் சொன்னா? இந்த டைமிங் பாருங்களேன், நைட்டு 12 மணிக்கு திப்பு 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 திப்புன்னு ஒரு சத்தம் மேலே. பயமாக இருக்குது பாஸ்டர். ஆனால் நான் மட்டும் ஜெபிக்க மாட்டேன், நான் உபவாச கூட்டத்துக்கு வர மாட்டேன், நாங்கள் ஃபாஸ்டிங் இது என்னது அடுத்து கேர்சலுக்கு வரமாட்டேன், நான் சிறுவர் ஊழியத்துக்கு எடுக்கலான்னு எனக்கு தெரியும், சிறுவர் ஊழியம் நடத்துறதுக்கு நல்லா தெரியும், சிறுவர்கிட்ட பேசுறதுக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு அதெல்லாம் ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை மடிப்பு கலையாமல் வந்து உக்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு பாஸ்டரையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு என் ஆத்துமாவேன்னு சொல்கிறதுக்குள்ள டக்குன்னு வீட்டுக்கு போய் உக்காந்து அப்படியே இறங்கி போயிடுறது. முழு ஜபத்துக்கு இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். அவன் கையை உயர்த்தி ஜபிக்கிறான். எதுக்கு ஜபிக்க வேண்டும், எதுக்காக நீங்கள் ஜபிக்கணும் முதல்ல தெரியுமா? வாசிக்க கேட்போம். லூக்கா 21:36 வாசிக்க கேட்போம். எதுக்கு ஜபிக்க வேண்டும்? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து. இப்ப தெரியுதா எதுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு? இனி சம்பவிக்க போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இனி இருக்கிற எல்லா நெருக்கங்கள், வருகிற புது புது சட்டத்திட்டங்கள், புது புது காரியங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள, பிசாசின் தந்திரமான ஆலோசனைக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள, பிசாசுடைய கிரியைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள, சாபத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள, துக்கத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள, அவமானத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள. எப்படி இருக்குமா? அதுக்கு பிறகு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எனப்படுவதற்கு. அப்படின்னா ஆண்டவராகிய தெய்வம் மகிமையிலே பிரதான தூதர் எக்கால சத்தத்தோடும் பரிசுத்தவான்களோடும் ஆரவாரத்தோடும் தூதர்களோடு இறங்கி வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எனப்படுவதற்கு. ஏன் ஜெபிக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டோம், ஏன் துதிக்கிறோம், எதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குதான். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நிக்கணும். நீங்களும் நானும் இங்க தேவ சமூகத்தில் நிற்க முடியல, இங்க தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியல, இங்க தேவ சமூகத்தில் உபவாசிக்க முடியல, இங்க ஜெபிக்க முடியாத நீ எப்படி ஐயா தேவ சமூகத்தில் நிற்பாய்? எப்படி நிற்க முடியும்? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா வாட்சியே பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ முடிப்பாரு, எப்போ முடிப்பாரு, எப்போ முடிப்பாரு, எப்போ முடிப்பாரு.
பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு, கேட்கறதுக்கு சில சர்ச்சிலலாம் பிட் நோட்டீஸ் வருங்க, மேடைக்கு நோட்டீஸ் கொடுப்பானுங்க. அந்த நோட்டீஸில் தெளிவாக எழுதியிருக்கும் பெருசாக கொட்டை எழுத்தில். ஏன்னா என் கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியாது முடிவு பண்ணிடுவான் போல இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஆனால் தேவ சமூகத்தில் இங்கே நிற்க முடியலன்னா உன்னை புரிந்து கொள்ளணும், அங்கே போய் நிற்க முடியாது. எத்தனை பேருக்கு பரலோகம் போக ரொம்ப ஆசை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம். போக மாட்டேன் நமக்கு தெரியும், ஆசையாவது பண்ணலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு ஆசை இருக்குன்னா நீ தேவ சமூகத்தில் தினமும் நிற்க பழக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோட நடக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோட எவ்வளவு நாள் சஞ்சரித்தானா சொல்லுங்களேன்? 300 வருஷம் தேவனோடு நடந்தான். ஆமென். ஆனால் அந்த 300 வருஷமும் தேவன் ஏனோக்கோடு நடந்தார் என்பது இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என்னடா இது புதுசாக சொல்கிறான் ஏதோன்னு யோசிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே நோவா எப்படி நடந்தானா? விசுவாசத்தினாலே நோவா தேவனோடு நடந்தான். அந்தந்த நேரம் வரும்போது தேவ சமூகத்தில் ஓடி போய் நிற்பது. அந்த நேரம் வரும்போது என் ஜெப நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஓடி போய் நிற்கிறது. என் ஜெப நேரம். இந்த அரசாங்க ஊழியத்தில் இருக்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போவேன். அப்போ நான் யோசிப்பேன், இவங்க சிஸ்டர் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன், இவ்வளவு பிஸி ஷெட்யூல், வேலை எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அந்த 1 மணிக்கு எல்லாம் ஓடி வரதை பார்த்தா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. குட்டு குட்டு குட்டுன்னு வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி நான் யோசிக்கிறேன், இந்த நேரத்தை இவங்களுடைய பிஸியான நேரத்தில் இவங்க கர்த்தரை தேடி வரும்பொழுது கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவ சமூகத்தில் நிற்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏனோக்கு நடக்கிறான் 300 வருஷம் நடந்த பிறகு கர்த்தர் பார்த்தார், ஓ மை காட், இவன் 300 வருஷம் he so faithful with me, ரொம்ப உண்மையா இருக்கிறான், இவன் ரொம்ப உண்மையா நடக்கிறான். போதும் ஏனோக், நீ என் கூட நடந்தது போதும், நீ மேல வா, நம்ம சேர்ந்து நடப்போம். ஹல்லேலூயா. மரணத்தை பார்க்காமல் தேவனோடு போனான். ஆமென். ஆண்டவரே, என் ஃபேமிலி என்ன செய்யறது? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ மேல வா. எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காமல், எதுக்காகவும் காத்திருக்காமல், எந்த குறையும் சொல்லாமல். இன்னைக்கெல்லாம் தேவ பிரசரத்தை அனுபவிக்க முடியல, ஜெபமே பண்றதில்ல. தேவன் தொடரனா ஜெபமே பண்றதில்ல. ஆராதிக்க முடியல, ஜெபம் பண்றதில்ல. கை கால் வலினா ஜெபம் பண்றதில்ல. ஜுரம் அடிச்சா ஜெபம் பண்றதில்ல. அப்படியே ஜெபத்தை தடுத்து 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 நிறுத்தி அந்த ஜெப வாழ்க்கையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது பிசாசின் மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். நீ ஜெபிக்காம மாறிட்ட, ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சுன்னா பிசாசு தன்னுடைய எல்லா சேஷ்டையும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அவனுடைய கிரியை எல்லாத்தையும் உள்ள வந்து போட ஆரம்பிப்பான். நீ ஜெபிக்காத ஒவ்வொரு காரணத்திற்காக அவன் சில ஆலோசனைகளை செய்து உனக்கு விரோதமாய் போராடும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்பாய். வார்த்தை வெளிப்படாது, தீர்க்க தரிசனங்கள் வராது, வார்த்தை உன்னை தேற்றாது, உன்னை பலப்படுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? நீ ஜெபத்தை விட்டு விலகினபடியினால். 300 வருஷம் he walked with God. நடக்கிறான், போறான், விசுவாசத்தினால் நடக்கிறான், நடந்து போறான். 300வது வருஷம் வரும்போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தவர் ஒரு நாள் பார்த்தாரு, இவன் தினமும் இந்த 300 வருஷமும் எவ்வளவு உண்மையா நடந்து வந்தான். அந்த உண்மையை பரலோகம் அங்கீகரித்து கனப்படுத்தினதையா. பரலோகம் அங்கீகரிக்கும், உடைய ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். நிச்சயம் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அடுத்த கோல் என்ன கோல் தெரியுமா? துதி, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை உன்னை எப்பொழுதுடைய வாயிலே இருக்க வேண்டும். ஆமென். எப்பவும் கர்த்தரை துதிக்கணும். சர்ச்சில் உட்காந்து கர்த்தரை ஆராதிமா, கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னு பாஸ்டர் இங்க இருந்து சொல்லக்கூடாது உங்களை பார்த்து. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நன்றியுள்ள இருதயம் இருக்குமேனா நீங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நன்றியுள்ள இருதயம் நமக்குள் இருக்குமே, ஆனால் நம்ம யாரும் சொல்லாமே நமக்கு துதி ஸ்தோத்திரங்கள் வந்துடும். ஆனால் இங்கே வந்துட்டு சர்ச்சில் வந்துட்டு சிலர் நிற்பாங்க. எப்படி தெரியுமா? நின்று காட்டுறோம் பாருங்க, இப்படி பேக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு இப்படியே ஆடுவான். எதுக்கு? கையை உயர்த்தி இங்கே ஆராதனை போவோம், ஆனால் இப்படியே ஆடிட்டே நிற்பான். சிலர் இப்படி மௌனம் காப்பாங்க, மௌனஞ்சலி. எங்கே? எந்த நேரத்தில்? துதிக்கிற நேரத்தில். சிலர் தலைக்கு முக்காடை போட்டாங்கன்னா மெசேஜுக்கு மட்டும்தான் வெளியே எடுக்கிறது, உள்ளே போயிடுறது. பாடுதா
இல்லை யோசிக்குதா, ஃபோன் நோண்டுதா, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கேருந்து பாஸ்டர் மட்டும் ஆண்டவரே 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இறங்குமப்பா இறங்குமப்பா இறங்குமப்பா. உனக்காக இங்கே ஒருத்தர் திறப்பில் நின்று ஜெபிச்சா அங்கே உட்காந்து இல்லாத சேட்டையெல்லாம் காட்டுறது. எங்கே கோயிலுக்குள்ள உட்காந்து சேட்டை காட்டுறது. என்னது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு அலைஞ்சோம். சும்மாவே நம்மால் வாய் திறந்து பாட மாட்டான். இதில் மாஸ்க் போட்டால் சுத்தம், கொரோனா வந்துடும் சொல்லி மாஸ்க் போட்டு அலையான். ஆனால் அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னுமே மாஸ்க் போட்டு சுற்றுறான் சிலவன். அது ஏனோ தெரியல, அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமோன்னு தெரியல. ஸ்தோத்திரம். இப்படியே உட்கார்றது சர்ச்சில் வந்து. எதுக்குயா சர்ச்சுக்கு? நல்லா வந்து நின்று கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேசி துதிச்சு ஆராதிச்சு இதை விட்டு நான் வெளியே போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரும்போது எதிர்பார்ப்போடு வரணும். நான் எல்லா மீட்டிங்கும் நான் சொல்லுவேன் அது, அந்த வார்த்தையை எதிர்பார்ப்போடு இருங்க, எதிர்பார்த்து வாங்க அப்படின்னு. கரெக்டாக அந்த வார்த்தை இன்றைக்கி சொன்னார். இல்லை இங்கே வந்து முடித்த உடனே கையை தட்டி ஆராய்ச்சி கர்த்தர்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இங்கேருந்து போகும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து உட்காந்துருக்கிறது எதுக்கு? எதையோ ஒன்று யோசிக்கிறது. சோத்திரம் வராது, அல்லேலூயா கையை உயர்த்தி அல்லேலூயானா சிலருக்கு இதுக்கு மேலே கை வராது. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயானா அப்பமும் அப்படியே தான் இருக்கும். இன்னும் கையை உயர்த்தினாலும் அதுக்கு மேலே ஏறாது. அது என்னவோ அது ஒரு வெக்கமாக மாறி போகுது. கர்த்தரை உயர்த்துற நீ மனப்பூர்வமாய் உயர்த்த வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிக்க கேட்போம். நடு ராத்திரியிலே துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் சொல்லுங்களேன் கலண்டு போயிற்று. பிசாசுடைய அஸ்திபாரங்களை அசைக்கிறது எங்கே இருக்கிறது தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற துதியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற உயர்வில் இருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுல இருக்கிறது. நீ எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறாயோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயோ, எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையிலே கர்த்தரை உயர்த்துகிறாயோ, அப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் அஸ்திபாரங்கள், பிரிவினையின் அஸ்திபாரங்களை முதலாவது கர்த்தர் அசைப்பார். இரண்டாவது கதவுகள் திறக்கும். புதிய புதிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய வாசல்களை திறப்பார், புதிய நன்மைகளை கொடுப்பார், புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். நன்மை உன் வீட்டிற்குள் பிரவேசிக்கும். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசல்களை திறப்பது மாத்திரமல்ல, உன்னை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தருடைய கரத்தினாலே அது உடைக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் துதியின் ஆசீர்வாதம். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, கட்டு அவன் சத்தத்தை கேட்கிறான் பாருங்க. உன் வீட்டுக்குள்ள உட்காந்து அடங்காத பையன், கீழ்ப்படியாத பையன் உன் சத்தத்தை கேட்கிறான். சோத்திரத்தோட சத்தத்தை கேட்கும் போது ஒரு நாள் வரும், கர்த்தர் அவன் இருதயத்தை அசைப்பார், இருதயத்தை அசைப்பார், இருதயத்தை அசைப்பார். அசைக்கும் போது சொல்லுவாரு, எங்க அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் நாங்க வந்து இன்னைக்கு நிக்கிறோம். எங்க அப்பா வடிச்ச ஜெபத்து, எங்க அப்பா வடிச்ச கண்ணீர்னால தான் இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். என் குடும்பத்தில் நீங்க எதை சொத்து சேர்க்கிறீங்களோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு அதிகமாய் ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்கு அதிகமாய் ஜெபம் பண்ணு. ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதியும், கிருபையாயிரும் என்று கேள். உன்னுடைய ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீ துதிக்க ஆரம்பி. ராத்திரியில் நேரம் கிடைக்கும் போது அந்நிய பாஷையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நல்ல பாட்டு போட்டு நல்ல, இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு தாமு தூமுன்னு ஓடும். யார் வீட்டில்? நம்ம ஆளுங்க வீட்டில் தான். டம்மு 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 டம்முன்னு இஷ்டத்துக்கு சினிமா பாட்டு வீட்டுக்குள்ள. அப்புறம் எப்படியா சமாதானம் இருக்கும்? உன் வீடு தேவன் உலாவுகிற வீடா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தேவன் உலாவி வருகிற வீடா இருக்கணும். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.
எனக்கு சின்ன வயசில், இப்போவும் சின்ன பையனாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் அண்ணன் மட்டும் அப்படியே தான் இருக்கிறாரு. ஏதாவது மாறுதல் இருக்குமான்னு எதிர்பார்த்தேன். அன்னைக்கு பார்த்தா அதே மாதிரி தான் இப்படியே இருக்கிறாரு. அது எப்படி மெயின்டைன்? சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் அப்படி தான் இருப்பார் போல இருக்குது. ஆமேன். எனக்கு என்ன பழக்கம்னா, எனக்கு சினிமா பாட்டு பார்க்க கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து அந்த 2 ரூபா பாட்டு தாள்லாம் வரும் தெரியுமா, 2 ரூபா 1.5 ரூபாயா பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வாங்கி புக்குக்குள்ளே வச்சு அதெல்லாம் பத்திரமா வச்சு மனப்பாடமாக பாட புஸ்தகத்தை படிக்கிறோமோ இல்லையோ பாட்டு புஸ்தகத்தை ரொம்ப படிப்போம். அந்த ஹிட்ஸு இந்த ஹிட்ஸுன்னு வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு தான் போகிறது. எங்கள் ஸ்கூலுக்கே அப்படி தான் போகிறது. ஒரு நாள் எங்கள் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கேட்டு ஒரு 4 சிடியை 4 கேசட் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ கேசட்டு தானே, அப்போ கேசட் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டேன், ஒழிச்சு வச்சிட்டேன். எங்கள் அப்பா ஒரு நீதிமான் என்ன செஞ்சார், குளித்து முடித்து நேராக வந்து அண்ணாந்து பார்த்தவர் நேராக கேசட்டை பார்த்துட்டார். நான் வெளியே டியூஷனெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற நேரத்தில் என் தம்பி அந்த சினிமா படங்களோட பேரெலாம் என்கிட்ட சொல்கிறாரு. நான் பொல்லாத சாத்தானே இதெல்லாம் பேசுகிறேன் நீ அப்படின்னு நான் பேசி, பார்த்தீங்களாப்பா சினிமா படம் பேர்லாம் சொல்கிறான் இவன். எங்கள் அப்பா எப்படின்னா, நியூஸில் வந்து விளம்பரம் வந்தாலும் சவுண்டு லாக் பண்ணிடுவார். அதால் நம்ம காது எதுவும் கெட்டுறக்கூடாது. நியூஸ் வந்ததுக்கு பிறகு அப்பா நியூஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆன் பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் நியூஸ் கேட்கலாம். எங்கள் அப்பா கூட உட்காந்தா எல்லா சேனல்லையும் என்னென்ன நியூஸ் போகுதுன்னு நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா அது மட்டும்தான் வீட்டில் ஓடும், வேறு எதுவும் ஓடாது. அதுக்கு பெரிய டிவி, அது என்னத்துக்கோ தெரியல. அப்போது அவர் அந்த கேசட்டை எடுத்துகிட்டு நான் சொன்னார், எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு உட்கார, எனக்கு பயம் தாங்க செத்தண்டா இன்றைக்கி கர்த்தர் நம்ம ரத்த சாட்சியாக மாற்றிட்டாரா இன்றைக்கி வீட்டில். அப்படி ஒரு முடிவு பண்ணி நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர், எங்கள் அப்பா கிட்டே இப்படி மாட்டிட்டேனே என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த கேசட்டை எடுத்து அப்போ அந்த இந்த டெக் இந்த பக்கம் போட்டு உடனே ரெக்கார்ட் பண்ண முடியும், அப்படி ஒரு செட்டு. அதையும் நான் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பா கூட போய் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டேபிள் வச்சார். அந்த 4 கேசட்டு, ஒவ்வொரு கேசட்டும் டி சீரீஸ் கேசட்டு, அதோடய ரேட்டு அப்போவே 80-90 ரூபாயோ என்னவோ, பெரிய கேசட்டு. ஐயோ நான் கேட்டுட்டு தரேன்னு சொல்லி வாங்கணுமேடா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா இதெல்லாம் என்னன்னு கேட்டார். நான் உடனே சட்டுன்னு ஒரு பதில் சொன்னேன், அப்பா எல்லாமே நான் உங்களுக்காக தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இருந்தாலும் இவன் நம்ம பக்கம் திருப்பிட்டான், எல்லாத்தையும் உங்களுக்காக தான்ப்பா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா, எதுக்கு? இல்லைப்பா, ஹேமா ஜான் ஹிட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யாருக்கா தரலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்கப்பா. சொன்னால் விட்டுருவாருன்னு பார்த்தா கண்ணு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹிட்ஸை போட்டு கண்ணு முன்னாடியே. எனக்கு நடுங்குது. இயேசுவே போச்சப்பா, இனி எல்லாமே போச்சு ஆண்டவரே, இனி எப்படி அவன் மூஞ்சில் முழிப்பேன்னு தெரியலையே. மறுநாள் காலையில் வந்தான், கேசட் எங்கன்னு கேட்குறதுக்கு. நான் சொன்னேன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நைட்டு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு வீட்டில், இனிமேலுக்கு இந்த மாதிரி கேசட்லாம் வேணாம், அது வேணாம் விட, இனிமேல் தரமாட்டேன், இப்போ கொண்டு போனது எங்கே அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா எல்லாத்தையும் இயேசுராஜர் பாட்டு புக்கு எல்லாத்தையும் போட்டுட்டாரு, நீ இனிமேல் கேட்கும்போது இந்த பாட்டை கேளுன்னு அவர் கொடுத்தேன். அவன் அதை வாங்கி பார்த்துட்டு, யாரா இவங்க அப்படின்னு கேட்டான். எழுதியிருந்தார் ஹேமா ஜான் ஹிட்ஸுன்னு. யாரா இவங்க எந்த படத்துலலாம் பாடியிருக்காங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இவங்க பெரிய படமாக பாடியிருக்காங்க, மொத்தமாக 10-20 பாட்டு இருக்குது, நீ வீட்டில் போய் பொறுமையாக கேளு. அவன் என்ன சொன்னான், சினிமா பாட்டு கொண்டு போயிட்டான். மறுநாள் என்னை தேடி வந்து சொன்னான், இனி கேசட்டு கீசட்டுன்னு பாட்டு கேட்க வந்தேன், உன்னை அவ்வளவுதான். எங்கள் அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவ வேண்டிய இடத்துல எந்த ஒரு அசுசியமான காரியங்கள் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்காகவே அது அன்னைக்கு நின்னது தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேசட்டு வீட்டுக்குள்ளே வந்ததில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வந்ததே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபம், நம்முடைய துதியின் சத்தம். நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டு சொல்லுங்களேன். நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குது? கம்பீர சத்தம். என்ன சத்தம்? சன் மியூசிக்கோட சத்தம் எப்படி இருக்குது? கம்பீரம். அப்படி இல்லை, ஆராதனையின் சத்தம் எழும்ப வேண்டும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிசாசின் அஸ்தி பாரங்களை கர்த்தர் குலுக்கி உன்னை மேலே கொண்டு வருவார், வெடிக்க வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளாம் தோற்கடிக்கப்பட்டு போகும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். நாம் யாவரும் எழுதி நிற்கலாம் தேவ சமூகத்தில் வேகமாய். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. அந்த கோலை, இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். ஹல்லேலூயா. நம்ம சீக்கிரமாக சபையில் எல்லாருக்கும் சேர் போட்டுடலாம்.
ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இன்னும் நல்லா ஹைடெக்காக போட்டு இன்னும் ஜம்முன்னு உட்காரலாம். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? எனக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையேங்க. நீங்களாம் நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன், நாங்களாம் போட்டுட்டாலும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்களாம் எங்கள் ஐயாலாம் எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாலும் விசுவாசிப்போம். ஆமென். கர்த்தர் நிச்சயம் செய்வார், வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் கோல் வார்த்தை என்கிற கோல், இரண்டாவது விசுவாசம், 3 ஜெபம், 4 துதி. இந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ வனாந்தரத்தில் நடந்து போகும் பொழுது, ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இந்த இஸ்ரவேல் மக்கள் படுத்தது வனாந்தரம், எழுந்திருந்தது வனாந்தரம், சாப்பிட்டது வனாந்தரம், எல்லாமே வனாந்தரம் தான் வாழ்க்கையில. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபட்டு போகவே இல்லை, ஒன்றும் குறைவுபட்டு போகவே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீக்கும்படி அவருடைய பலத்த கரம் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள், நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், உன்னை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியம், உன்னை மேன்மைப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம், உன்னை கனப்படுத்துவது கர்த்தருக்கு பிரியம், உன்னை வாழ வைப்பது கர்த்தருக்கு பிரியம். நீ ஒன்றிலும் குறைபட்டு போவதில்லை. ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. துதிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள், துதிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. யாரும் சும்மா இருக்க கூடாது, யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லா கொஞ்ச நேரம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஜெபிக்க கூடாதபடி போராடுகிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது நிர்மூலமாய் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அற்புத விடுதலை, பெற்றுக்கொள் அற்புத விடுதலை, பெற்றுக்கொள் அற்புத சுகத்தை. Receive in the name of Jesus. Receive, receive, receive. Hallelujah. தேவ பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் வந்து கொண்டிருக்கிறது. வாலிப தம்பி, உன் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வாலிப சகோதரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பலவீனத்தில் இருக்கிற நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நன்றி என்று சொல். அப்பா என்று கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு, அப்பா என்று கூப்பிடு. லீகா பகா ஷடல மகஷகரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் வந்து கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் வந்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். கர்த்தராகிய தெய்வம் சொன்ன காரியத்தை நான் அப்படியே சொல்லி இருக்கிறேன். அவர் சொன்ன காரியங்களை அப்படியே பேசி இருக்கிறேன். இப்பொழுது நீ வாயை திறந்து பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். தாரும் என்று கேள் அப்பா, தாரும் என்று கேள். சுகத்தை கேளு, சுகத்தை கேளு, சுகப்படுத்துங்கன்னு கேளு. அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு, ஏசப்பான்னு கூப்பிடு, கூப்பிடு. உன் வாய் திறந்து கூப்பிடு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தவருக்கு உன்னை சுகப்படுத்துவது லேசான காரியம், உன்னை விடுதலையாக்குவது லேசான காரியம், உன்னை வாழ வைப்பது லேசான காரியம், உன் குடும்பத்தை கட்டுவது லேசான காரியம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா,
ஓ, தேவனுடைய வல்லமை வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் வந்து கொண்டே இருக்கிறது. பெற்றுக்கொள் அற்புத விடுதலை. உன்னை நீ விட்டுக்கொடு, உன்னை நீ விட்டுக்கொடு. இனி நீ கட்டுப்படுத்தாதே. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. ஷபா கபா ஷாடா ரபா. ஓ லமா கதடா ரமோ ஷகரதா. Yes Lord, yes. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காபஷந்தலகடதியா கரவோ. கர்த்தர் தமது வார்த்தையினால் சாமுவேலுக்கு வெளிப்பட்டார். வார்த்தையினால் வெளிப்பட்டார் ஐயா. இன்றைக்கு கர்த்தருக்கு வெளிப்படுவார். இன்று ராத்திரி கர்த்தருக்கு வெளிப்படுவார். நீ வீட்டிற்கு போகும்போது கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட வரும். கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட வரும். உன்னை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதை பார்ப்பாய். சமாதானமான நாட்களை நீ பார்ப்பாய். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், தேடியும் காணாதிருப்பாய். உன் வீட்டிற்குள் தேவ சமாதானம் வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. ஓ, இத்தனை நாட்கள் இருந்த போராட்டங்கள் இனி இருக்காது. இத்தனை நாட்கள் இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. காரணம் என்ன? இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். பெற்றுக்கொள் அற்புத விடுதலையை. நன்றி, நன்றி இயேசப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எஸ் 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 பெற்றுக்கொள் அற்புத விடுதலையை. எஸ். ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வீடு கட்டக்கூடாதபடிக்கு அதிக பிரயாசத்திற்கு நடுவிலே ஒருவர் வீடு கட்டுறீங்க. ஆனா சொந்த ஜனத்தினால உங்களுக்கு சில போராட்டமும் நெருக்கத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். கஷ்டப்பட்டு நீங்க வீடு கட்டுறீங்க. ஆனா அந்த வீட்டுக்கு விரோதமா சொந்த ஜனங்களாலே சில பிரச்சனைகள் வரதை நான் பார்க்கிறேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர்களையும் சமாளித்து தான் நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு இந்த போராட்டம் பண்றாங்க, எதுக்கு உங்க மேல தேவையில்லாம எரிச்சலை காட்டுறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியல. ஆனாலும் நீங்கள் உயர்ந்திருப்பதை அவர்களால் சகிக்க முடியல. இப்படி ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறதை ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். ஹalleluya. ஆனா முழு உழைப்பும் உங்களுடைய உழைப்பு, முழு உழைப்பும் உங்களுடைய உழைப்பு. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு இருக்கிற வீடு. ஆமென். அதுக்கு விரோதமா சில போராட்டத்தை நான் பார்க்கிறேன். ஹalleluya. சொந்த ஜனங்களால் ஏற்படுத்தப்படுகிற போராட்டங்கள். இன்றைக்கு கர்த்தர் அதிலிருந்து விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் அற்புத விடுதலையை. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya.
இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஒசன்னா 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 ஒசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எலும்பி நம்மேல் வீச எழுந்து செலுத்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசுவின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. ஒசன்னா 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 ஒசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருடைய அசைவாடுதல். ஃபயர் 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 ஃபயர். தொடும் 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 தொடும். அக்னி பற்றி எரிவதாக. அக்னி பற்றி எரிவதாக. பற்றி எரிவதாக. பற்றி எரிவதாக. Yes Lord. Yes 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 yes. Amen. 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 Receive in the mighty name of Jesus. Ribakaba shatarama. Likadadara shatarara. Don't stop, don't stop, don't stop. நிறுத்தாத நிறுத்தாத. வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. பெற்றுக்கொள் 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 அற்புத விடுதலையை. Hallelujah. Jesus Jesus Jesus. Oh, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. இந்த பிரசன்னத்திற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நான் ஒரு அப்பிரச்சனமான மனிதன், கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன்.
சகல துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.